அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை சக்தி வாய்ந்த அஷ்டமி இரவு. தூங்குவதற்கு முன்பு இந்த எளிமையான பொருளை தலைகாணி அடியில் வைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். பொதுவாகவே கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் தாந்திரிகங்களை செய்வதற்கு அமாவாசை, அஷ்டமி போன்ற திதிகள் மிகவுமே முக்கியமானது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மாலை நேரத்திற்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பமாகுதுங்க. இந்த தாந்திரிகத்தை இரவு நேரத்தில் நம்ம செய்ய போறதுனால இன்றைய தினம் தாங்க செய்யணும். நாளைய தினம் மாலை நேரத்திற்கு பிறகு அஷ்டமி திதி கிடையாதுங்க. ஏன்னா கேலண்டர்ல எல்லாம் பார்த்தோம்னா நாளைய தினம் தாங்க அஷ்டமி திதின்னு போட்டிருக்காங்க. இரவு நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வதனால இன்றைய தினத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்க, இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், அஷ்டமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் 15 திங்கட்கிழமை மாலை 5:02 அஷ்டமி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் ஏப்ரல் 16 செவ்வாய்க்கிழமை மாலை 5:46 அஷ்டமி திதி நிறைவு பெறுதுங்க. சோ இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பார்த்தோம்னா, உங்க எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தாலே போதும். குறிப்பாக யாரெல்லாம் இந்த மெத்தடை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா, கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டவங்க மற்றும் இரவு நேரத்துல சரியா தூக்கம் வராமல் இருக்கிறவங்க, அமானுஷ்ய கனவுகள், கெட்ட கனவுகளால தூங்க முடியாம தவிக்கிறவங்க, மனதில் இனம் புரியாத கவலை, சோர்வாக ஃபீல் பண்ற எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே போல வாழ்க்கையில நிறைய தடைகள், தடங்கல்கள் ஃபேஸ் பண்றவங்களும் இந்த தாந்திரிகத்தை நீங்க கட்டாயமாக செய்யுங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு சின்ன காரியத்தை எடுத்தாலும் அதுல ஏகப்பட்ட தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது கம்ப்ளீட் ஆகாம பாதியிலேயே நிற்கும். இது போல காரிய தடைகள் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த தாந்திரிகத்தை செஞ்சு முடிச்ச அடுத்த நாளிலிருந்தே, அதாவது இன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க, நாளைய தினத்திலிருந்தே அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கால பைரவரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. இப்போ வீட்ல ஒரு 4 பேர் நீங்க இருக்கீங்கன்னா 4 பேரும் தனித்தனியாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும். பொதுவாகவே இந்த கண் திருஷ்டி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடியும் இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்திருக்கோம். காரணம் இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகிறது, எடுத்த காரியங்களில் தடை ஏற்படுவது, கால்களில் அடிக்கடி காயங்கள் அல்லது அடிபட்டுக்கிட்டே இருந்தால் அது கண் திருஷ்டியின் அறிகுறிகளாக இருக்கும். சாதாரணமா நடந்து போகிட்டு இருந்தா கூட எங்கேயாவது இடிச்சுப்பாங்க அல்லது கால் ஸ்லிப் ஆகும். இது போல தொடர்ச்சியாக நடந்தால் அது கண் திருஷ்டி தோஷமாக இருக்கலாம். இந்த கண் திருஷ்டி தோஷம் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும். இந்த கண் திருஷ்டியின் அறிகுறிகள் நமக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு திருஷ்டி கழிக்கும் முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் கூட பார்த்தோம்னா திருஷ்டியை நீக்கக்கூடியது தாங்க. மாதத்தில் ஒரு அஷ்டமி அன்னைக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது வளர்ப்பிறை அல்லது தேய்பிறைன்னு எந்த அஷ்டமியாக வேணாலும் இருக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், பைரவருடைய வழிபாடுனாலே அது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும். சோ உத்தியோகம் கிடைக்காம கஷ்டப்படுறவங்க அல்லது உத்தியோகத்துல நிறைய பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்றவங்க, பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, ஜாப் செக்யூரிட்டி இல்லாம இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல
தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களும் கட்டாயமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள் இவை அனைத்தும் நீங்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறி தொழில் சூடு பிடிக்கும். சரி வாங்க இந்த மெத்தடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பொதுவாகவே தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள், முதலாவதாக 8 எண்ணிக்கையில மிளகு நம்ம எடுத்துக்கணும். பைரவரை நினைத்து செய்யக்கூடிய தாந்திரிகத்தில் மிளகு கட்டாயமாக இருக்கணும். தாந்திரிகத்துல பகைவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிளகிற்கு உண்டு. சோ 8 எண்ணிக்கையில மிளகு நீங்க எடுத்துக்கோங்க. வீட்ல ஆல்ரெடி வச்சிருக்கிற மிளகையை நீங்க பயன்படுத்திக்கலாம். புதியதாகத்தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. அடுத்ததாக 3 எண்ணிக்கையில கிராம்பு, லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பு தாங்க நம்ம எடுக்கணும். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த கிராம்பு நமக்கு பயன்படும். கடைசியாக ஒரு சின்ன துண்டு பட்டை நீங்க எடுத்துக்கோங்க. நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டை தாங்க. இதை லவங்க பட்டைன்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த பட்டையில் சிவப்பு அல்லது கருப்பு நிறத்தில் ஒரு கண் நம்ம வரையணும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரையணும்னு கிடையாதுங்க. சும்மா கண்ணு மாதிரி நீங்க வரைஞ்சாலே போதும். ரேக்கி மெத்தட்ல கூட பார்த்தோம்னா கண் போன்ற குறியீடு கண் திருஷ்டியை நீக்கும். பட்டையில் இதை நாம் வரையும் போது அதனுடைய ஆற்றல் பெருகும். ரொம்ப பெருசா நீங்க வரையணும்னு கூட கிடையாதுங்க. ஓரளவிற்கு மீடியம் சைஸ்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஆனால் முக்கியமான விஷயம், கருப்பு நிறம் அல்லது சிவப்பு நிறத்துல மட்டும் தாங்க வரையணும். ப்ளூ அல்லது கிரீன் கலர்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இப்ப இந்த 3 பொருட்களையும் ஒரு சின்ன கவர்ல அல்லது திக்கான பேப்பர்ல மடிச்சு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சுட்டு நீங்க தூங்கிடுங்க. கொஞ்சம் சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா நீங்க அவர்களுக்காக இதே போல செஞ்சு கொடுக்கலாம். இப்ப வீட்ல 4 பேர் நீங்க இருக்கீங்கன்னா 4 பேரும் இதே போல தனித்தனியாக நீங்க செஞ்சு வச்சுக்கணும். அல்லது அதிகமான திருஷ்டி யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் செய்தால் கூட போதும். நாளைய தினம் காலையில நீங்க தூங்கி எழுந்தவுடன் இந்த பேப்பரை அப்படியே தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருங்க. அது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டஸ்ட்பினா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க டெம்பரவரியா போட்டு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு அதை நீங்க வெளியே தூக்கி போட்டுருங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற எல்லாருமே நாளைய தினம் காலையில இந்த பொருட்களை ஃபர்ஸ்ட் நீங்க தூக்கி போட்டுட்டு அதற்கு பிறகு நீங்க குளிக்கணும். மேக்ஸிமம் நீங்க தலைக்கு குளிச்சிடுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. மிகவும் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு தலையில 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாளைய தினமே நீங்க ரொம்ப பிரிஸ்கா, எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.